எல்லார் முன்னாடியும் சிரிச்சு பேசிட்டு இப்ப தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். மேடம் 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 என்ன மேடம் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. சொல்லுங்க மேடம், என்ன ஹெல்ப் பண்ணணும்? அது வந்து உத்தமன். என்ன மேடம் என்கிட்ட போய் தயங்குறீங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்க. என் அம்மா அப்பாவை கடத்திட்டாங்க உத்தமன். கடத்திட்டாங்களா? மேடம் மேடம் அழாதீங்க மேடம். நீங்க சொன்னதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மேடம். யார் மேடம் இப்படி எல்லாம் பண்ணது? அந்த ஜெயபாலும் குமார ராஜுவும் தான். ராஸ்கல்ஸ். மேடம் அவங்கள சும்மா விடக்கூடாது மேடம். இப்பயே அர்ஜுன் சார் கிட்ட சொல்லி அவங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வாங்க மேடம், அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுவோம். உத்தமன் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லிருக்கேன். அதுவும் எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயத்துல உங்க உதவி எனக்கு தேவை. அதுக்கு என்ன மேடம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க போறேன்னா என்ன? ஆனா அர்ஜுன் சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் மேடம். இல்ல உத்தமன், அர்ஜுன் சார் கிட்ட நான் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிக்கிறேன். இப்ப நான் சொல்றத நீங்க கவனமா கேளுங்க. சொல்லுங்க மேடம். இந்த கிட்னாப் விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் இதை யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா இப்போ அது பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி பாட்டிக்கு தெரிஞ்சது அவங்க ஏன் மேடம் கிட்ட சொன்னாங்க? மேடம் எதுக்கு என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்க? இது எதுவுமே எனக்கு புரியல. பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கா? மேடம் நீங்க சொல்லாம இந்த விஷயம் எப்படி உங்க பாட்டிக்கு தெரியும்? அப்போ கடத்தல பத்தி தெரிஞ்ச ஒரு கருப்பு ஆடு இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த கருப்பு ஆடு தான் கடத்தல் மேட்டரை மேடத்துக்கிட்ட சொல்லிருக்கு. ஏன் கணிப்பு என்னன்னா, அந்த கருப்பு ஆட்டுக்கு கடத்தினது யாரு, என் அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு கூட தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட் மேடம். நாம இப்ப அந்த கருப்பு ஆட்டை தான் கண்டுபிடிக்க போறோம். புரியுது மேடம், ஆனா எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்க ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவை. ஏன் உதவியா? என்னன்னு சொல்லுங்க மேடம். அந்த கருப்பாடு யாருன்னு தெரிஞ்சா நான் என் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் ஐடியா மேடம். இந்த பிளானை நம்ம அப்படியே செஞ்சோம்னா அந்த கருப்பாடு உங்ககிட்ட சிக்கிடும் மேடம். அப்படி மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டா அப்பா அம்மாவை நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் உத்தமன். கவலையே படாதீங்க மேடம், கண்டிப்பா அவங்களை காப்பாத்திடலாம். யாரியா நீ? ஆமா, இப்ப எதுக்கு நீ காலிங் பெல் அடிச்ச? ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்கியா? யாரு பண்ணாங்க? என்ன ஆர்டர்? ஆமா, பரோட்டாவா, தலைக்கறியா, பாயாவா? பாயா இல்ல ஆயா, இது கிஃப்ட் ஆர்டர். கிஃப்ட் ஆர்டரா? யாரு யாருக்கு கிஃப்ட் பண்றா? இங்க பரோட்டா காந்திமதி யாரு? அது நான் தான், நானே தான். ஓ நீங்க தானா? உங்களுக்கு பக்கெட் பிரியாணி கிஃப்டா வந்திருக்கு மேடம். என்னது? பக்கெட் பிரியாணி எனக்கா? உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா, இருக்கும் எனக்கா தான் இருக்கும். எனக்கு இந்த ஊர் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க யாராவது அனுப்பி இருப்பாங்க. இந்த வயசுலயும் உங்களுக்கு ரசிகர் இருக்காங்களா? நல்லா டான்ஸ் ஆடுவீங்க போல இருக்கு. சும்மா வளவளன்னு பேசிட்டு நிக்காத. நான் ஆடுறேன், கிரிக்கெட் ஆடுறேன். உனக்கு என்ன? ஆமா, இது என்ன பிரியாணி? முதல்ல அத சொல்லு.
சிக்ஸர்னா கிரிக்கெட், சிக்கன்னா பக்கெட். விழுந்துற போது விக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கிறது சிக்கன் பிரியாணி மேடம். போட்டனா? ஐயோ 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 ஐயோ, இந்த லாக்டவுன் டைம்ல சிக்கன் பிரியாணி கிஃப்டா கிடைக்குதுன்னா அது நான் போன ஜென்மத்துல பண்ண அதிர்ஷ்டம். குடு 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 குடு. சரி நீ போ. வர மேடம். ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். நல்ல வேலை, இனியா இன்னைக்கு என் கண்ணுல படல. ஓ, பசி நேரத்துல பக்கெட் பிரியாணி. அப்படியே அந்த கத்திரிக்காய் தொக்க பிசைஞ்சு கலந்து கட்டி ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். வா 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 வா. என்னது இது? பக்கெட் பிரியாணி வெயிட்டே இல்லாம பஞ்சு மாதிரி இருக்கு. ஒருவேளை கோழி டயட்ல இருந்ததுனால உடம்பு ரொம்ப இளைச்சு போயிடுச்சோ? என்னது இவன் கிஃப்ட்னா சிக்கன் பிரியாணினா பொண்ணுத்தையும் காணோம். அட பாவி, இப்படி வந்து என்ன ஏமாத்திட்டு போயிட்டேடா. சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு வெறும் பக்கெட். இது என்னது? இது என்ன பேப்பரு? பக்கெட் பிரியாணி வேண்டுமென்றால் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் டஞ்சன் ரூமுக்கு வா. ரூமுக்கு கூப்பிடுறான். எதுக்கு கூப்பிடுறான்? ஒருவேளை பிரியாணி சுட சுட ரெடி ஆகுதோ? போய் பாத்திர வேண்டியதான். ஆமா, பிரியாணி எங்க ரெடியானா என்ன? ஒரு பிடி பிடிச்சிருவோம். என்ன கிழவி, பிரியாணினா உடனே வந்துடும், இன்னும் காணும். யாரையும் காணுமே. உத்தமன், சரியா கேட்கல. சொல்லுங்க மேடம். பாட்டி உள்ள வந்துருச்சு. ஆமா, பேரல் உருண்டு உள்ள வந்துருச்சு. சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி குரலை மாத்தி பேசுங்க. ஓகே மேடம். என்ன இது? பிரியாணிக்கு வந்த பெரிய கூண்டே இருக்குது. டெலிவரி கூண்டோ? கூண்டு வழியா தான் பிரியாணியை டெலிவரி பண்ணுவானுங்களோ? அட, ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. உள்ள யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுதே. ஓ, அவர்தான் பிரியாணி கொடுப்பாரோ? ஸ்டைலா உட்காந்து சாப்பிட ஸ்டூல் எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. உட்காந்து சாப்பிட்டுருவோம். ஹலோ ஹலோ. ஆமா, இந்த சிக்கன் பிரியாணி உள்ள இருக்கு. நீங்களே எங்க இருக்கு? இங்க இருக்குன்னு எவன் சொன்னான்? டஞ்சன் ரூமுக்கு வா, பிரியாணி தரேன்னு ஒரு விளங்காத வெள்ள பண்ணி பைய சொன்னான். ஆமா, பிரியாணி எங்க, எப்ப குடுப்பீங்க? பிரியாணி எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அப்ப குடுத்துட வேண்டியதானே? நீங்க உண்மையை சொன்னா பக்கெட் பிரியாணி உடனே கிடைக்கும். என்னது இது? பக்கெட் பிரியாணி கிடைக்கும்னு வந்தா ஏதோ விசாரணை மாதிரி உண்மையை சொல்லு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன உண்மை வேணும் உங்களுக்கு? இந்த வசுந்தரா இருக்காங்கல்ல? ஆமா இருக்கா, அவ என் பேத்தி தான். ஆமா, அவளுக்கு என்ன இப்போ? அவங்க அப்பா அம்மாவை கடத்திட்டதா சொன்னீங்களாமே, உங்களுக்கு அது யார் சொன்னா? ஒரு போக்குல யாரோ சொன்னாங்க. ஆமா, நீங்க எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க யார்? நீங்க உள்ள எட்டி பார்த்தா அப்புறம் பிரியாணி கிடைக்காது. ஐயோ, இல்ல இல்ல, நான் பார்க்கல. ஆண்டிப்பட்டி ஆடுதுறையில இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த ஆடுதுறை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இங்க பாருங்க, வீண் பேச்செல்லாம் பேசக்கூடாது. வசுவோட அம்மா அப்பாவை கடத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்றீங்க இல்ல? ஆமாங்க, எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. 3 தடவைக்கு மேல பொய் சொன்னா உங்களுக்கு பக்கெட் பிரியாணி கிடைக்காது. கேன்சல். என்னது? தொடர்ந்து 3 வாட்டி பொய் சொல்லக்கூடாதா? ஆமா, ஒரு வாய்ப்பை நீங்க வீணடிச்சிட்டீங்க. இன்னும் 2 வாய்ப்பு தான் இருக்கு. இது 2வது வாய்ப்பு. சொல்லுங்க, வசு அம்மாவையும் அப்பாவையும் கடத்தி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு சொன்னது யாரு?
ஐயோ, என்ன இவன் குவிஸ் ப்ரோக்ராம்ல கேக்குற மாதிரி கேள்விக்கு மேல கேள்வியா கேக்குறானே. என்ன பண்ணலாம்? உண்மையை சொல்லி பிரியாணி வாங்குறதா இல்ல பொய்ய சொல்லி வெறும் கையோட போறதா? ஐயோ, உங்களுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் டைம். 1 ஏய், 2 3 4 இருப்பா கொஞ்சம் இருப்பா, கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். சரி ஓகே. 4 ஐயோ 5 6 7 8. நிறுத்துப்பா சொல்லிடுறேன்ப்பா. எனக்கு அதை சொன்னது மீனாட்சி. என்னது மீனாட்சியா? நான் அப்பவே நினைச்சேன். மீனாட்சினா யாரு? மதுரை மீனாட்சியா? மொகர கட்ட மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சின்னு இந்த வீட்டுல இருக்காளே ஒன்றரை, அந்த மீனாட்சியை தான் சொல்றேன். மீனாட்சி தானா? எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு கேளுங்க உத்தமன். வெரி குட் வெரி குட். உங்களுக்கு பக்கெட் பிரியாணில ஸ்பெஷலா 2 லெக் பீஸ் போட சொல்லியிருக்கேன். லெக் பீஸ்னா சிக்கன் லெக் பீஸ் இல்ல, மட்டன் லெக் பீஸ். மட்டன்? ஓ சரி, அவங்கள எங்க கடத்தி வச்சிருக்காங்க? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்களே. உண்மையை சொன்னா லெக் பீஸ் அதிகமா கிடைக்கும், அதுவும் மட்டன் லெக் பீஸ். கூட காம்போ ஆஃபர்ல 65 சில்லி சிக்கன் கூட கிடைக்கும். ஐயோ, ஏங்க தெரிஞ்சதானங்க சொல்றதுக்கு. அதான் நான் உண்மையை சொல்லிட்டேனே. வேணா அந்த கொசுர எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அந்த பக்கெட் பிரியாணி மட்டும் கொடுங்களேன். கொடுத்துடலாம். கொடுங்க. சரி, நான் ஒரு பாஸ்வேர்டு மந்திரம் சொல்றேன். அதை நீங்க கண்ணை மூடிக்கிட்டே சொல்லணும். அதுக்கப்புறம் தான் உங்க கண்ணு முன்னாடி பக்கெட் பிரியாணி டெலிவரி ஆகும். இந்த ஆன்லைன் டெலிவரி பிரியாணி மாதிரி மந்திரம் டெலிவரி பிரியாணியோ? ஆமா, அப்படியே வச்சுக்கலாம். சபா, சரி சீக்கிரம் சொல்லி தொலைங்க. இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா குப்புற கொய்யா. ஐயா, என்னது இது? இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா குப்புற கொய்யா. கோலா குப்புற கொய்யா. இது அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்லுங்க பாப்போம். கண்ணை மூடுமா? மூடுறையா. இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா குப்புற கொய்யா. 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 பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்கவும். ஐயா, இதுவும் வெறும் பக்கெட்டா இருக்குமா? இருடா, உனக்கு வச்சுக்கிறேன். வெறும் பக்கெட்டா இருக்கட்டும். என் கொலசாமி கருப்பு சாமி. ஐயோ, பக்கெட் பிரியாணி கொடுத்தா நீங்க என்ன வேணா செய்வீங்க, எப்படி வேணா பேசுவீங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? வண்ணாரப்பேட்டையில வாய் நிறைய சாப்பிட்டாலும் கடைசியில கண்ணம்மாப்பேட்டைக்கு தானே போனோம். அதனால என் வயிற்றுக்கு நான் வஞ்சனை பண்றதே இல்ல. ஏன் கண்ணம்மாப்பேட்டைக்கு போறீங்க? உங்க ஏரியால சுடுகாடு இல்லையா? ஐயோ தம்பி, நீங்க ரொம்ப ஜோக்கா பேசுறீங்க. ஐயோ, எங்க வீட்லயே ஒரு கழிசடை ஒருத்தன் இருக்கான், அப்படித்தான். நல்ல சஃபாரி சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எக்கு தப்பாவே பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது அந்த பண்ணாட பேசுற மாதிரியே இருக்கு. இது மற்றவர்களை மரியாதை குறைவாக பேச வேண்டாம். ஆமா, இந்த மந்திரம் இன்னைக்கு மட்டும்தான் பலிக்குமா இல்ல தினமுமே பலிக்குமா? அது எனக்கு எப்பயெல்லாம் உண்மை தேவைப்படுதோ அப்ப என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பிரியாணி உங்க கைக்கு வரும். சரிங்க. இங்க பாருங்க, இந்த சீக்கு கோழியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீர்காழியில சாப்பிட்டாலும் ஸ்ரீரங்கத்துல சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்காது. ஆனா இந்த பிரியாணி நல்லா இருக்கும்ல? நல்லாவே இருக்கும். பிரியாணி மட்டும் நல்லா இல்ல, உங்க மூஞ்சில என் பீச்சாங்கைய வெப்ப. ஐயோ, லாலா லக்கடி லோலு சுந்தரி கொப்பர கொய்யா. லாலா சுந்தரி லோலு. அப்பா, மீனாட்சி, சொல்லு, என் அப்பா அம்மா கடத்தப்பட்டிருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?
மீனாட்சி, எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சாகணும். எனக்கு தெரியாத கேள்வியை கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? இது பாரு மீனாட்சி, உனக்கு தெரியும். அத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பதில் சொல்லு. உனக்கு எப்படி தெரியும்? நீ எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எனக்கு பதில் தெரியாதுதான். ஏய், பாட்டி என்கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிட்டாங்க. நீதான் அவங்க கிட்ட என் அப்பா அம்மாவை கடத்தின விஷயத்த சொல்லிருக்க. சோ உனக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதான் எப்படி தெரியும்னு உன்கிட்ட கேக்குறேன். நீ சொன்னாதான் சில விஷயங்களை என்னால பண்ண முடியும். சொல்லிடு மீனாட்சி. பாட்டி சொன்னாங்களா? உன்னை என்ன சொல்றதுனே தெரியல வசுந்தரா. உன் பாட்டி ஒரு பிரியாணிக்காக 100 பொய் கூட சொல்லுவாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு நீ என்கிட்ட வந்து கேக்குற பாரு. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. போய் வேற வேலை இருந்தா பாரு. ஏய், அப்பா அம்மாவை கடத்தின விஷயம் இந்த வீட்ல யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லு, எங்க கடத்தி வச்சிருக்காங்க? இது தெரிஞ்சுக்காம நான் உன்னை விட மாட்டேன். இங்க பாரு, உங்க அம்மா அப்பாவை கடத்திட்டாங்கன்னு நீ தானே சொன்ன. என்னது? நான் சொன்னேனா? ஆமா, அதான் இப்ப சொன்னியே இதுக்கு முன்னால. நான் உன்னை போட்டு பாக்குறதுக்காக சும்மா ஒரு கெஸ்ல தான் சொன்னேன். இப்ப நீ அதை ஒத்துக்கிட்ட. நீ உண்மையை உளறிட்ட. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போ. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரியா? அதை விட்டுட்டு என்கிட்ட எப்படி ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காத. வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. உத்தமன், என்ன வசு மேடம், உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்ற விஷயத்த மீனாட்சி மேடம் சொன்னாங்களா இல்லையா? மீனாட்சி சொல்ல மாட்டேங்கிறா உத்தமன். அவளுக்கு தெரியாதுன்னு சாதிக்கிறா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றா. என்ன மேடம் இது? கடத்தின விஷயம் தெரியுமா, ஆனா கடத்தினது யாருன்னு தெரியாதா மாமா? எனக்கும் அதுதான் உத்தமன் குழப்பமா இருக்கு. கண்டிப்பா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதனாலதான் அவளுக்கு தெரியாம அவ செல்போன் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு பாப்போம். அதான் நான் பார்த்தேன். வசு மேடமா கொக்கான மேடம், சில பேருக்கு வந்து சிக்கலான நேரத்துல தான் மூளை பரபரப்பா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அபரிவிதமா வேலை செய்த. செல்போனை செக் பண்ணா அவ யார்கிட்ட பேசிருக்கான்னு தெரிஞ்சிரும். நமக்கு எந்த நம்பர் மேல டவுட் வருதோ அந்த நம்பருக்கு போன் போட்டு பார்க்கலாம். மேடம், நீங்க அந்த போனை என்கிட்ட கொடுங்க. எனக்கு சைபர் கிரைம், டிடெக்டிவ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆர்வம் ஜாஸ்தி. நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். கொடுங்க. மேடம், இங்க பிரதர்னு ஒரு நம்பரும் அன்னோன் நம்பர் 2 நம்பர், மொத்தம் 3 நம்பருக்கு கால் போயிருக்கு மேடம். பிரதர் என்ற நம்பருக்கு 2 வாட்டியும், அன்னோன் நம்பர் 2 நம்பர் இருக்குல்ல, அதுல ஒரு நம்பருக்கு 4 வாட்டியும், இன்னொரு நம்பருக்கு 7 வாட்டி கால் போயிருக்கு மேடம். பிரதருங்கிறது அவ அண்ணன் இளமாறன். அதுல அவ ஃபேமிலி மேட்டர் ஏதாவது பேசிருப்பா. அன்னோன் நம்பர்னு 2 நம்பர் சொன்னீங்கல்ல, அந்த நம்பர்ல வேணா ஏதாவது விஷயம் இருக்கலாம். எனக்கு என்னமோ அந்த நம்பர் மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த நம்பர்ல இருக்கிறவங்க கிட்ட பேசினா அப்பா அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான் மேடம். இருங்க, நான் கால் பண்றேன், நீங்க பேசுங்க. இந்தாங்க, பேசுங்க பேசுங்க. மீனாட்சி கூப்பிடுறா, எடுத்து பேசு. சொல்லு மீனாட்சி, என்ன விஷயம்? உத்தமன், மீனாட்சி பேசுறான்னு நினைச்சிட்டாங்க. சரி, நீங்க பேசுங்க பேசுங்க. அவங்கள வேற இடத்துக்கு மாத்தணும்னு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. மாத்திட்டீங்களா? இல்லம்மா, ரெட் ஹில்ஸ்ல இருக்கிற உங்க பாட்டி வீட்டுல தான் இருக்கோம்.